ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கும்பராசிக்காரங்க. ரொம்ப பெருசாக எதுலேயுமே இன்வால்வ்மெண்ட் காட்டாத மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் கவனிப்பாங்க. எதுலேயுமே பெருசாக தலையிட மாட்டாங்க. ஆனால் தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதுல ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கும்பராசிக்காரங்க. இன்னொன்று, ஒரு புத்தனுடைய போக்கு அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கும். அது ஏன் பிரதிபலிக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, காலபுருஷனுக்கு 11ஆம் இடமாக வரதுனால சுகஸ்தானம், இந்த கம்ஃபர்ட் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப குறிக்கோளாக இருக்கிறவங்க இந்த கும்பராசிக்காரங்க தான். தன்னுடைய எமோஷ்னல் வெல்பீயிங்கை எந்த ஒரு காரணத்துக்காகவும் குறைச்சிக்க கூடாது அப்படின்னு யோசிக்கிறதும் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க தான். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் கம்ஃபர்ட்னஸ், காசினஸ்க்காக இருக்கக்கூடிய இந்த கும்பராசி யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அவங்கள அப்படின்னா, தன்னுடைய எந்த ஒரு சொஃபஸ்டிகேட்டடான விஷயங்களையும் விட்டு விலகிறதுக்கு தயாராக இருக்கிறதும் இதே கும்பராசி தான். இதுதான் பெரிய முரண். ஆக்சுவலாக எந்த ஒரு லேயர் அவங்களுக்குள்ளே நிறைய வட்டம் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம யாராவது உள்ளே நுழையணும் அப்படின்னா, இந்த லேயரில் நீ நில்லு, அடுத்த லேயரில் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களையும் ஒரு செக்மெண்ட் ஆஃப் லேயரில் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியோட இயல்பாகவே இருக்கும். இன்னொன்று, இந்த கும்பராசிக்காரங்களை மற்றவங்களுக்கு எப்படி போற்றே ஆவாங்க அப்படின்னா, ரொம்ப காரியகாரங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போற்றே ஆவாங்க. ஏன்னா இவங்க பண்ணுற அந்த லேயர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இவங்களை ஒரு காரியகாரர்களாக இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்தும். இதுதான் கும்பத்தினுடைய இயல்பாகவே இருக்க போகுது.